குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கர்த்தர் என்று வாக்காய் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இங்கே வைக்கிறார். முதலாவது, நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நீதி செய்வார். எங்கெல்லாம் உங்கள் நீதி புரட்டப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் நீதி செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகள் நடுவில், உங்கள் சத்துருக்கள் நடுவில், உங்கள் அலுவலகத்தில் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நீதி செய்வார். 2வது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்வார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், உங்களை குணமாக்குவார். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாய் வரும். நீங்கள் விரும்பின ரிப்போர்ட்டை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு ஆரோக்கியத்தை என் ஆண்டவர் உங்கள் சரீரத்திலே இந்த மாதம் நிச்சயம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எத்தனை வருட வியாதியா இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கி உங்களை விடுவிப்பார். 3வது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், சந்தோஷமாயிருப்பீர்கள். இந்த கன்று குட்டிகளை பாருங்கள், அது கட்டப்பட்டு இருக்கும். ஆனால் அவிழ்த்து விட்ட உடனே பாருங்கள், அவ்வளவு சந்தோஷமாய் துள்ளி துள்ளி ஓடி அங்கும் இங்கும் ஓடி தன் தாயை சுற்றி வருவதைப் போல இவ்வளவு நாட்கள் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். எந்த ஆசீர்வாதம் வெளியே புறப்பட்டு போய் என்பது ஆசீர்வாதத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. இந்த மாதம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்து துள்ளி குதிக்கும்படி, மகிழ்ச்சி அடையும்படி, உங்களுடைய நெடுநாள் காத்திருந்த ஆசீர்வாதங்களை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் இந்த மாதம் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு வைத்துவிட்டு அதற்கு முன்பாக ஒரே ஒரு நிபந்தனையை வைக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மட்டுமல்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்தெந்த காரியம் உங்கள் மனதிலே ஆவியானவர் வேண்டாம், இது தவறு என்று சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் கர்த்தர் தீமை என்று உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, எந்தெந்த காரியத்தை உங்கள் மனசாட்சி இது தவறு என்று சொல்லுகிறதோ, அதை வெறுத்து ஒதுக்கி கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் ஆண்டவர் இந்த வாக்கை உங்களுக்கு நிறைவேற்றுவார். முதலாவது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து தீமையை வெறுத்து நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தீமையை வெறுத்து நடந்து கொள்ளட்டும். மூன்றாவது, நீங்கள் வேலை செய்கிற இடம், தொழில் வியாபாரங்கள் செய்கிற இடத்திலே கர்த்தருக்கு பயந்து தீமைகளை வெறுத்து உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊழியங்களிலே உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் அப்பொழுது உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுதும் மகிழ்ச்சியோடு உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மை துதிக்கிறோம். கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை காண எங்களுக்கு உதவி செய்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆயுசில் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்பா. இருளா இருக்குமா, வெளிச்சமா இருக்குமா, மேடா இருக்குமா, பள்ளமா இருக்குமா, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், நீர் எங்களோடு கூட வருகிறீர். நீர்தான் இந்த மாதம் எங்களை சுமந்து கொண்டு போகிறீர். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னீரே. இந்த 3 ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆமேன் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இது அப்படியே நிறைவேறுவதாக. இந்த மாதம் முழுதும் உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லட்டும். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். உங்களுடைய மகிமை உங்களுடைய பிள்ளைகளை பின்னாலே காக்கட்டும். இதுவரை இழந்த சகல நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சந்தோஷமாய் இந்த மாதத்தை முடிக்க நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.